நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாண்டி கையில் பணத்தோடு எங்கேயே கிளம்பிட்டார். அப்போது பாண்டியுடைய அம்மா சக்தி எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்டால் போகிற காரியம் விளங்குமான்னு தன்னுடைய அம்மாவை வந்து பேச, அந்த இடத்துல ஜீவா என்ட்ரி கொடுத்து, சரி போகும்போது தான் எங்கே போகுதுன்னு கேட்க முடியாது, வரும்போதாவது நீ எங்கேருந்து வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த இடத்துல ஜீவா புக்கும் கைமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா பாண்டி, நான் படிச்சிருக்கேன், நான் படித்த படிப்புக்கு ஆஃபீஸர் ஆகிடுவேன், ஆனால் நீ இப்போ தான் புக்கை திறக்கிற, நீ தூசி தட்டை தான் புக்கை திறந்துருக்கியா அப்படின்னு சொல்லி ஜீவாவை கேலி பண்ண ஜீவா கோவப்படுறாங்க. அந்த இடத்துல பாண்டிக்கும் ஜீவாவுக்கும் கை கலப்பாகுது. பாண்டி கையில் வச்சுருக்கிற பணப்பை வந்து கீழே விழுது. ஸோ இதை பார்த்து அப்பத்தாவும் தேவியும் செம ஷாக் ஆகிறாங்க. அந்த பணப்பையை எடுக்கிறது மீனாட்சி. மீனாட்சி அந்த பையில் இருக்கிற பணத்தை பார்த்துருவாங்களோ அப்படின்ற பயத்தோட அப்பத்தாவும் தேவியும் பார்த்துட்ருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. மீனாட்சி அந்த பையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்ப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.